வணக்கம். அதாவது திமுகவை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் கொஞ்சம் பயம் இருக்குது எனக்கு. என்னென்னா, ஒருவேளை பொலிட்டிக்கல் அஜெண்டா காரணமாக டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் விசிகா தான் எங்கள் எல்லாத்துக்குமே, என்ன மாதிரி நிறையா பேர்த்துக்கு அந்த பயம் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை கொடுத்தது விசிகா தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாமகவையே டிஎம்கே கூட சேர விட மாட்டாங்க. அவங்க ஒரு சாதியத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவங்கள கூட திமுக நெருங்க விடாமல் விசிகா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி பிஜேபியும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு தான் நான் நம்பிக்கையாக இருந்தேன். அந்த நம்பிக்கை இப்போ என்னை போல் சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பிஜேபியை சார்ந்த பொன்காலகிருஷ்ணன் அவர்கள் ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸின் பேரப்பிள்ளையான விசிகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பொன்காலகிருஷ்ணன் சொல்கிறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்னா, நம்பிக்கையெல்லாம் ரொம்ப மங்கிட்டு வருது. ஐடியாலஜிக்கலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, அரசியலை ஒத்து பார்க்குற எல்லாருமே விசிகா தலைவர் மீது மிகுந்த மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க. அந்த மரியாதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த கொள்கை அடிப்படையில் மறுபடியும் திமுகவோட கூட்டணி வைக்கலை, அதெல்லாம் என்னோடய வருத்தமே இல்லை. என்னோடய வருத்தமெல்லாம் என்ன அப்படின்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் பண்ற எல்லா தப்புகளுக்கும் கேள்வி யார் மேலே முதல்ல போய் விழுகும் அப்படின்னு தெரியுமா? விசிகா தலைவர் மேலே தான் விழுகும். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கூட அறிக்கை விட்டாங்கன்னா கூட பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுடைய நிலைமை இப்போ கொஞ்சம் பரிதாப நிலையில் தான் இருக்குது. ஆனால் விசிகா அப்படி கிடையாது. எந்த விசேஷத்துக்கு போனாலும் உடனே போய் மைக்கை நீட்டுவாங்க. விசிகா தலைவர் தெளிவாக கன்வின்சிங்காக பதில் சொல்லுவார். நீங்கள் எப்படி கன்வின்சிங்காக பதில் சொல்லுவார் அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது, வருத்தமும் இருக்குது. எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்